ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நான் அகைன் சொன்ன மாரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பப்ளிக் வரதுனால ஃபர்ஸ்ட் ரிவிஷன கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அடுத்து செகண்ட் ரிவிஷன்ல பாதியில பிராக்டிகல் வந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் ரிவிஷன கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, படிங்க, படிங்க. சரியா? ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் வெல்கம் டு கன்வியன்ஸ் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஆன்சர் கீ பார்த்துடலாமே. எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஃபுல் ஆன்சர் கீ 90 மார்க்ஸ். ஃபுல் கீ ஃபுல்லாவே செக் பண்ணிடலாம். ஸோ 12th எல்லாமே இது வரைக்கும் நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் அப்படியே சொல்லிட்டே வரேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி மனம், அதாவது மணல் அள்ளுதல். தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 12th குரூப் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்கமிங்ல வர எல்லா எக்ஸாம்ஸும் கொஸ்டின் பேப்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேர்டு. ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சி மணி. ஃபிஃப்த் ஒன் வந்து மேட்ச் இட்டு தான். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் அ. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், அதாவது ஆறாவது ஒன் பார்த்துட்டிங்கன்னா எண்ணும் மை. செவன்த் ஒன் இஸ் ஆல்சோ தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் அதாவது விருத்தப்பா நாலடியார். எயித்து ஒன் எயித்து ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, வரப்போவதை முன்னரே அறிந்து காத்துக்கொள்ள கூடியவர். நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி திண்டிவனம். ஓகேவா? டென்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது ஆட்டிப்பட்டியை சுற்றிலும் எலி வலைகளை அமைந்திருந்தன. 11th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. 12th ஒன் அதாவது கூற்று காரணம், அதாவது அசரசன் ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க. 12 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், அதாவது கூற்று சரி காரணம் சரி. 13th ஒன் 17 நரம்புகளை கொண்ட யாழ். 13 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 13 ஆப்ஷன் டி மகர யாழ். 14th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ரஷ்ய யாத்ரீகம். ரஷ்ய யாத்ரீகம். ஓகேவா? ஓவராலாக கொஸ்டின்ஸ் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். ஹாஃப்லி எக்ஸாம்னு நினைக்க வேண்டாம், இப்போ ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ் தானே. அதனால அதை நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷனை கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. நான் அதாவது நாளைக்கு மறுநாள் நடக்கிற எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், என்னென்னலாம் படிச்சிருக்கணுன்றத. ஸோ ஃபுல் போர்ஷன் தான், இந்த ஹாஃப்லி ரிவைஸ் பண்ணிக்காங்க. தயவுசெய்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் வந்து ப்ராக்டிக்கல் டைமில் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ரிவிஷனை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. சரியா? ஓகே. அப்படியே ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. 15, 16 நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 15, 16 அப்புறம் 17, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 18, அதாவது பிரிவு 2 பாருங்க. அப்புறம் 19, 20, 21, 22. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 23, 24, 25. இது ஃபுல் கீயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். டீச்சர்ஸ் கூட அந்த பேப்பர் கரெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நைட்டு நான் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் கீ அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 29, அப்புறம் 30, 31 அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். 32. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 33, அப்புறம் 34, அப்புறம் பிரிவு 2, அப்புறம் 35, 36 அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 37, அப்புறம் 38, 38ஓட கண்டினியூட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதாவது பிரிவு 3ல் 39, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 40, 41 அதோட கண்டினியூட்டி. அப்புறம் 42 செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 43 தமிழாக்கம் தருக. அப்புறம் 44 அதோட கண்டினியூட்டி ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் அல்லது அல்லது கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? அப்புறம் ஃபைனல் என்னென்ன கொஸ்டின்ஸ் 45ல் ஏ என்னன்றதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃபுல்லாகவே. ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின்ஸ் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி